நாகேஸ்வர குரு சாட்சாத் பரத்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கஜானனம் போதகனாகி சவிதம் கவித்த ஜம்போகோ கலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கயம். விக்னேஸ்வர பாத பங்கயம். எல்லாம் வெல்ல பரம்பொருளை நலமித்து என்னை பெற்றெடுத்த பெற்றோருடைய பாதங்களை பணிந்து என்னை வழிப்படுத்திய குருமாருடைய பாதங்களை பணிந்து ஓம் தொலைக்காட்சி சேவையினூடாக இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற நேரில் அனைவருக்கும் அன்பு கனிந்த வணக்கங்களை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆன்மீகம் அறிவோம் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக நம்முடைய ஆன்மீக ஈடேற்றத்துக்கான பல விடயங்களை நாம் சிந்தித்து வருகின்றோம். இந்த வகையில் நாம் இறுதியாக தேவியினுடைய திருவுருள் பெற்று சிந்தித்து வந்தோம். தேவியினுடைய திருவுருளை பெற்ற ஒரு முனிவர் அவருடைய அந்த சோதனை செய்து கொண்டு வருகின்றார். அம்பிகையுடைய அருளினாலே அவருக்கு பல்வேறு வகையான மகிழ்வான, நிறைவான, உயர்வான விடயங்கள் கிடைக்கிறது. அது எதன் மீதும் கற்றுக்கொள்ளாவிட்டாலும் பார்த்து வியந்து கொண்டு வருகின்றார். இந்த வகையிலே முனிவருக்கு முதல் பொற்காசு கிடைத்தது. அவரை காலால் தட்டிவிட்டு சென்றார். அரண்மனை சென்று மனுடைய குடி பறக்கக்கூடியதாக காலால் உதைந்தார். இப்பொழுது அரண்மனையில் தங்கியிருந்து கொண்டு இரவு நேரம் என்ன செய்கிறார் என்று கேட்டால், இந்த அரசனும் அரசியும் படுத்திருக்கின்ற அந்த இடத்துக்கு செல்லுகிறார். அந்த புறத்துக்கு செல்லுகிறார். இந்த இடத்துக்கு யாருமே செல்ல முடியாது. இந்த யாருமே செல்ல முடியாத இடத்துக்கு இப்பொழுது முனிவருக்கு உயர்ந்த இடம் வழங்கப்பட்டிருக்கிறபடினால வேறு எல்லாவற்றையும் மேவி அந்த அவருடைய படுக்கை அறைக்கு செல்லுகின்றார். சென்றவர் அப்படியே வந்திருக்கிறார். சென்றவர் என்ன செய்தார் கேட்டால், இந்த அரசனுக்கும் அரசிக்கும் கன்னத்திலே பள்ளீர் பள்ளீர் என்று அடித்தார். நல்ல அடி கொடுத்தார். எல்லோருக்கும் தெரியும், சாதாரணமாக யாராவது அடித்தாலே யாருக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த கன்னத்தின் பக்கத்தில் யாராவது அடித்தால் கோபம் பெறும். அதுவும் தள்ளும் பார்க்க குறைந்தவர் அடித்தால் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அப்படியாக இருக்கும் பொழுது இந்த அரசனுக்கு யாருமே தொட முடியாது. அப்படிப்பட்ட அரசனுக்கும் அரசிக்கும் இந்த நேற்று வந்த முனிவர் கன்னத்திலே பள்ளீர் பள்ளீர் என்று அடித்தார். அடித்துடனே மன்னனுக்கு கோபம் வந்திருக்க வேண்டும். ஆனால் கோபத்தை அடக்கி கொண்டான். ஏனென்று கேட்டால், நேற்று தினம் என்று உயிர் போக வேண்டிய நிலைமையிலே உயிரை போகாமல் தடுத்த ஞானி அல்லவா வந்திருக்கிறார். அவரெல்லவா அடிக்கிறார். அவரை கோபிக்கலாமலை கருதி அவன் சற்று கோபத்தை தணித்துக் கொண்டான். இவ்வாறு கோபத்தை தடுத்துக் கொண்டு இருக்கும் பொழுது கூட இந்த முனிவர் என்ன செய்யறாளை கேட்டால், ரெண்டுடைய காதலையும் பிடித்துக் கொண்டு மிருகங்கள் இழுத்துக் கொண்டு வருவது போல குறகுற ஒன்று வெளியில் இழுத்துக் கொண்டு வந்தார். ஆட்டு இழுத்துக் கொண்டு வருவாள் காதலை பிடித்து. அதே மாதிரி இந்த அரசனையும் அரசியனுடைய காதுகளை பிடித்துக் கொண்டு வெளியில் இழுத்துக் கொண்டு வந்தார். அப்படி இழுத்துக்கொண்டு வருவதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாள் யார்? அம்பிகை. தன்னை சோதிப்பதற்காக முடிவு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அவள் சிரித்தாள். சிரித்தாலும் தான் சொன்னபடி முடிவை காக்க விரும்பினாள். நல்ல காரியமாக அந்த அரசனையும் அரசியையும் குறகுறவென்று வெளியில் இழுத்துக் கொண்டு வந்த தாமதம் தான் ஒரு நிமிடம் கூட செல்லவில்லை. அந்த அரண்மனை புலபுலவென்று உடைந்து கொட்டுப்பட்டது. அரண்மனை நொறுங்கியது. அவருடைய படுக்கை அறை நொறுங்கியது. இதை பார்த்த மன்னனுக்கும் அரசிக்கும் எப்படி இருக்கும்? நாங்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த கட்டிடம் இடிந்து விழப்போகிறது என்பதை தன்னுடைய ஞான சிருஷ்டியினாலே தெரிந்து நமக்கு எந்த விதமான காயங்களோ எந்த விதமான சேதங்களோ ஏற்படக்கூடாது என்பதற்காக உயிர் ஆபத்து நம்மை பாதுகாப்பதற்காக எங்களை புறகுறன்னு இழுத்துக்கொண்டு வந்தார் நினைத்த பொழுது மனம் எப்படி குறித்திருக்கும். நாங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எல்லாவற்றையும் மறந்து உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது எங்களை நோக்கி ஆபத்து வந்த பொழுது அந்த ஆபத்தையிலிருந்து நாம் மீளக்கூடிய வகையில், ஆபத்துக்குள் நாம் அகப்படாமல் இருக்கக்கூடிய வகையில் இந்த முனிவர் எங்களுக்கு கன்னத்தில் அடித்து எங்களுக்கு கொஞ்சம் உஜார் ஏற்படுத்தினார், உற்சாகம் ஏற்படுத்தினார், நெத்திரிய கலையை செய்தார்.
சிறிய கலைச்சது மாத்திரமில்லாமல் மிக விரைவாக நம்மை வெளியில கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற குறகுறன் எடுத்துக்கொண்டு வந்தார் என்று நினைத்த பொழுது அவர்களுக்கு அவர் செய்த அந்த பெரிய காரியம், தம்முடைய உயிரை பாதுகாத்த அந்த விடயத்தை நினைக்கும் பொழுது அவருடைய மனம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சுவாமியுடைய பாதங்களை பணிந்து வணங்கினார். எங்களை காப்பாற்ற வந்த தெய்வம் நீங்கள் தான். எங்களுக்கெல்லாம் உயிர் ஆபத்து வருகிற பொழுது எங்களுக்கு அருகிலே இருந்து உயிர் ஆபத்து வராமல் நீங்கள் பாதுகாத்திருக்கிறீர்களே, எங்களை நாங்கள் எப்படித்தான் சொல்வது? நாங்கள் தெய்வம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். தெய்வம் வேறு அங்கே இல்லை, நீங்கள் தான் தெய்வம். உங்களை விட தெய்வம் யாருமே இருக்க முடியாது. தெய்வமாக வந்து எங்களை காப்பாற்றியிருக்கிற தெய்வமே உங்களுடைய பாதங்களை பணிகிறோன்று கூறி இந்த அரசனும் அரசியும் சேர்ந்து அவருடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீரால் அபிஷேகம் செய்தார். அழுதார்கள், பாதங்களை பணிந்து வணங்கினார்கள். எங்களை காப்பாற்ற வந்த தெய்வம் நீங்கள் தான் இருக்கிறவர்கள் சுவாமியை போற்றினார்கள். இப்பொழுதும் அந்த முனிவர் பார்த்து சிரித்தார். பட்டங்களையோ பதவிகளையோ வேறு ஏதாவது பொருளையோ பிரபலம் என்று வராத இந்த முனிவருக்கு கிடைக்கின்ற அந்த உபசாரம், கிடைக்கின்ற மரியாதை, மனிதனுடைய செயல்பாடு எல்லாம் அவருக்கு சிரிப்பாகவும் நகைச்சுவையாகவும் இருந்தது. அம்பியின் அருளை நினைத்தார். அம்பியின் அருள் எவ்வாறெல்லாம் வேலை செய்யும் என்பதை பார்த்து வியந்தார். இப்படி பார்த்து வியந்து கொண்டிருந்த அந்த முனிவர் அப்படியே இருந்து விட்டார். மறுநாள் புறப்பட ஆரம்பித்த பொழுதும் அந்த மன்னன் விடவில்லை. சுவாமி, எங்களை காப்பாற்ற வந்த தெய்வம் நீங்கள், ஒரு நாட்களாவது எங்களுடைய அரண்மனையில் நீங்கள் தங்க வேண்டும். நீங்கள் தங்கியிருப்பதனால் எங்களுடைய அரண்மனை தெய்வீக தன்மை பெறும், மேன்மை பெறும், உயர்வு பெறும். எனவே நீங்கள் சில நாட்களாவது தங்கியிருக்க சொல்லி அழுது கேட்டார்கள். எனவே மன்னன் கேட்பதற்கு இணங்கிக் கொண்ட முனிவரும் ஓரிரு நாட்கள் தங்கி சுட்டு செல்லாமல் இருந்தார். இருந்த அந்த முனிவர் மறுநாள் மாலை வேளையிலே அவர் சற்று அங்கே இருந்த ஒரு பூஞ்சோலையிலே உலாவச் சென்றார். இதுவரை காலமும் தம்முடைய மலைச்சாரை உலாவிச் சென்று வாழ்ந்து வந்த இந்த முனிவர் இப்பொழுது அரண்மனைக்குள்ளே முடக்கி இருந்தபடியினால் இந்த முடக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய வகையிலே சற்று வெளியிலே வந்து அந்த அரண்மனை இருக்கின்ற பூந்தோட்டத்திலே சற்று காற்று வாங்குகிற வகையிலே உலாவத் தொடங்கினார். இப்படி உலாவிக்கொண்டு இருக்கின்ற பொழுது அங்கே பல்வேறு வகையான பழங்கள், பல்வேறு வகையான பூக்கள், பல்வேறு வகையான அழகான காட்சிகள் எல்லாம் இயற்கையாகவே அமைந்திருக்கிறது. இயற்கையாகவே மரங்கள் எல்லாம் அங்கு நடப்பட்டு அவையெல்லாம் நிலமுறையிலே பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு அந்த மரங்கள் எல்லாம் நல்லாக பூத்திருந்தது, குளிர்ச்சியாக அமைந்திருந்தது, மரங்கள் காய்த்திருந்தது, பழங்கள் பழுத்திருந்தது. இப்படி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வந்த முனிவர் ஒரு மாமரத்தை கண்டார். இந்த மாமரத்தை கண்ட பொழுது அங்கே ஒரு நல்ல அழகான மாம்பழம் இருந்தது. இந்த மாம்பழத்தை கண்டன சுவாமி அந்த மாம்பழத்தை தன்னுடைய கரங்களினாலே பறித்தார். அந்த கரங்களினாலே மாம்பழத்தை பறித்த கையிலே வைத்திருக்கின்ற பொழுது தற்செயலாக மன்னனும் அங்கே வருகின்றார். மன்னனும் வந்து சுவாமியை பார்த்து, சுவாமி எப்படி இருக்கிறது? சுகமாக இருக்கிறீர்களா? உங்களுக்கு இடம் பொருத்தமாக அமைந்திருக்கிறதா? முத்திரை கொண்டீர்களா? என்றெல்லாம் அவரை சுகம் விசாரிக்கிறார். மன்னன் தன் மீது அக்கறையாக கொண்டிருப்பதை கண்ட சுவாமிகளுக்கு அவன் மீது அவருக்கு கொஞ்சம் ஒரு அன்பு ஏற்பட்டது. தன்னுடைய கையில் இருந்த பழத்தை ஒரு உபசாரமாக அவருடைய மன்னனுக்கு கையிலே கொடுத்தார். எனவே மரத்திலே இருந்த பழத்தை பறித்து எந்த விதமான நோக்கமும் இல்லாமல், எதையும் அடையவும் விரும்பாமல் தற்செயலாக மண்ணை கண்ட பொழுது மண்ணுடைய கையிலே கொடுத்தார். தான் நடந்தது. இவ்வாறு கொடுத்துடனே அதை மண் உடனடியாக சாப்பிடவில்லை என்று கேட்டால், சுவாமியுடைய கரங்கள் பட்டு கிடைத்த அந்த மாம்பழம் பிரசாதம் அல்லவா, தெய்வீகத்தன்மையானது அல்லவா. எனவே அவற்றை உடனடியாக சாப்பிடக்கூடாதுன்னு கருதிய மன்னன் அவற்றை அன்றை கொண்டு போய் சுவாமி அறையில் வைத்துவிட்டு மறுநாள் காலையில் எழுந்து சாப்பிட்டதாக தீர்மானித்துக் கொண்டார். இப்படி தீர்மானித்துக் கொண்டே மன்னன் அன்று படுக்கைக்கு போய்விட்டான். முனிவரும் தன்னுடைய இருப்பிடத்துக்கு சென்று படுக்கைக்கு போய்விட்டார். இப்படி படுக்கைக்கு போன உடனே முனிவருடைய கனவிலே அம்பிகை தோன்றுகிறாள். அம்பிகை தோன்று சொன்னால், என்னுடைய காலம் முடிவடைந்து விட்டது, நான் உன்னை விட்டு போகிறேன் என்று சொன்ன பொழுது நினைவு கொண்டார். மன்னன் சொன்னான், பரவாயில்லையம்மா, நீ போயிட்டு வா, எனக்கு காலம் போன்று சொல்லி இந்த முனிவரும் மறுநாள் காலையிலே இந்த அரண்மனையை விட்டு வெளியேறுவதாக கருதி கொண்டு இருக்கின்றார். இந்த மன்னன் அதிகாலையிலே எழுந்து சுவாமிகளுடைய கரங்கள் பட்டு தரப்பட்ட மாம்பழத்தை சாப்பிட வேண்டும் என்ற அவாவினாலே காலையிலிருந்து நீராடி இறைவனை வழிபட்டு அந்த மாம்பழத்தை எடுத்து வட்டி சாப்பிட்டார். இந்த மாம்பழத்தை சாப்பிட்டது தாமதம்தான் அவனுக்கு சற்று தலைச்சுற்று மாறி வந்தது. தலைச்சுற்று வந்து சற்று மயக்கமாக கீழே மயங்கி விழுந்தே விட்டான். மன்னன் மயங்கி விழுந்த செய்தி கேட்டு அரண்மனையிலிருந்து எல்லோருமே ஓடி வந்தார்கள். சோதரர்கள் ஓடி வந்தார்கள்.
வைத்தியர்கள் ஓடி வந்தார்கள், அமைச்சர்கள் ஓடி வந்தார்கள், சேனாதிபதிகள் ஓடி வந்தார்கள், மனைவி ஓடி வந்தார்கள், பிள்ளைகள் ஓடி வந்தார்கள். எல்லாரும் ஓடி வந்து மன்னனை பார்க்கிறார்கள். மன்னன் சற்று மயக்கமாக இருக்கிறான், அறிவில்லாமல் இருக்கிறான். என்ன நடந்தது? என்ன சாப்பிட்டார்? ஏன் எப்படி நடந்தது? ஒரு நாளுமே வராது வந்திருக்கிறது என்று சொல்லி எல்லோரும் வியந்து பயந்து நிற்கிறார்கள். அப்பொழுது ஒன்று மட்டும் விளங்கியது, இந்த மாம்பழத்தை சாப்பிட்டிருக்கிறார். உடனடியாக மாம்பழம் பரிசோதிக்கப்பட்டது. வைத்தியர்கள் பல்வேறு வகையான ஆய்வாளர் சேர்ந்து மாம்பழத்தை பரிசோதனை செய்தார்கள். அவ்வாறு இந்த மாம்பழத்தை பரிசோதனை செய்த பொழுது மாம்பழத்திலே விஷம் கலக்கப்பட்டிருந்தது. மாம்பழத்தை யார் கொடுத்தார்? இந்த வந்த முனிவர் ஞானி கொடுத்தார், சுவாமியார் கொடுத்தார். நேற்று முதல் தினம் இந்த அரண்மனைக்கு வந்த சுவாமி தான் கொடுத்தார். இந்த சுவாமி ஒரு கள்ள திட்டத்திலும் தான் வந்திருக்கிறார். மன்னனை மயக்கி, மன்னனை தனக்கு அடக்கி, தனக்கு கீழே கொண்டு வந்து இந்த விஷத்தை கொடுத்து மன்னனை கொன்று ஆட்சி கைப்பற்றத்தான் வந்திருக்கிறார் போல் என்றாலும் இந்த சுவாமி எங்களை மன்னனை பாதுகாத்தவர் அல்லவா? உயிர் அச்சுறுத்தல் வந்த பொழுது அதிலிருந்து பாதுகாத்தவர் அல்லவா? பாம்பினால கழியும் இறக்க வேண்டிய பாம்பிலிருந்து பாதுகாத்தவர் அல்லவா? அன்று படுக்கையில் இருக்கும் பொழுது அந்த அரண்மனை உடைந்து விழும் பொழுது அதிலிருந்து பாதுகாத்தவர் அல்லவா? அப்படி பாதுகாத்தவர் எப்படி கொல்ல முடியும்? கொள்வது நியாயமாகுமா? ஒன்றுமே விளங்கவில்லை. அவருக்கு தலையை சுற்றியது. இப்படியான நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் செய்த முனிவர் இன்றைக்கு விஷம் கொடுத்து மண்ணை கொள்ள நினைத்து விட்டாரோ? என்ன நடந்தது என்று தெரியவில்லை. என்றாலும் மன்னன் சொன்னான், பிரச்சனை இல்லை, என்னை பாதுகாத்தவர், அவருக்கு ஒரு தீமையும் செய்யக்கூடாது, ஒன்றை மட்டும் செய்யுங்கள், அவரை அழைத்து கொண்டு போய் இந்த அரண்மனைக்கு வெளியிலே விட்டுட்டு வாருங்கள் சொல்லி சொன்னார். எனவே மறுநாள் காலையிலே எழுந்து முனிவரும் தான் புறப்படுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார். இப்படி புறப்படுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த அமைச்சர்கள், சேனாதிபதிகள் எல்லோரும் வருகிறார்கள், வாளை உருவி கொண்டு வருகிறார்கள். வந்து, சாமியார் எங்க வந்திருக்கிறீர்கள்? ஆட்சியை பிடிக்கவா வந்திருக்கிறீர்கள்? மண்ணை கொல்லவா பார்த்தீர்கள் என்று சொல்லிவிட்டு, சரி பரவாயில்லை சுவாமியாரே, வாருங்கள் இழுத்தவரை கையில பிடித்து இழுத்து கொண்டு போய் தங்களுடைய அந்த ராஜ்யத்துக்கு வெளியில் கொண்டு போய் விட்டுவிட்டு சொன்னார்கள், நீங்கள் மாம்பழத்துக்கு நஞ்சு போட்டு கொடுத்து மண்ணை கொல்ல நினைத்தீர்கள். மன்னன் தப்பிவிட்டான். மன்னனுக்கு முன்னர் பல்வேறு வகையான நல்ல காரியங்களை செய்திருக்கிறீர்கள், இவரை பாதுகாத்திருக்கிறீர்கள். ஆனபடியால் மன்னனுடைய ஆணைப்படி உங்களை நாங்கள் பேசாமல் விடுகின்றோம், உயிரோடு விடுகின்றோம். இவனுங்க இந்த பக்கம் தலைவச்சும் படக்கக்கூடாது சொல்லிவிட்டு அவரை துரத்தி விட்டார்கள். இப்பொழுது முனிவர் எல்லாவற்றையும் பார்த்து சிரித்து கொண்டு தன்னுடைய பழைய இருப்பிடத்துக்கு சென்றார். இது நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ளலாம். இந்த முனிவருக்கு அருகிலே அந்த அம்பியின் அருள் இருந்த பொழுது அவர் நல்ல காரியம் செய்யவில்லை கருதி செய்யாமல் ஏதோ நினைத்த காரியங்களோ எல்லாவற்றையும் செய்ய அந்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக அமைந்தது. முதலிலே அந்த மன்னனுடைய அரண்மனைக்கு செல்லுகின்றார். எதுவுமே எதிர்பாராமல் மன்னுடைய முடி தகர்க்கக்கூடிய வகையிலே காலால உதைக்கிறார். இவ்வாறு தீமையான காரியத்தை செய்த அந்த காரியம் நன்மையான காரியமாக மாறியது. ஏனென்று கேட்டால் இறையருள் அவருக்கு இருந்தபடியால் தீமையும் நன்மையாக மாற்றமடைந்தது. அதே ஒன்று, இரவிலே உறங்கிக் கொண்டிருந்த மன்னனை திரண்டு அந்த அவனுடைய அரண்மனைக்குள்ள புகுந்து அவனுடைய இருப்பிடத்திலே புகுந்து அவனை அடித்து அவனை வெளியில புறவர்கள் இழுத்த பொழுது கூட அந்த காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த அரண்மனை இடிந்து விழுந்தது. இப்படி இடிந்து விழுந்து அவருக்கெல்லாம் நன்மையே கொடுத்தது. இந்த முனிவர் மீது உயர்ந்த பக்தியை கொடுத்தது, மேலான தன்மையை கொடுத்தது. இதற்கெல்லாம் காரணம் அம்பியினுடைய அருள் அவருக்கு நிறைந்திருந்தபடியினால் அவர் செய்த காரியங்கள் எல்லாம் நல்லபடி அமைந்தது. இப்படி அம்பியின் அருள் இருக்கின்ற பொழுது அவர் எடுத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாகவே அமைந்தது, வெற்றிகரமாகவே அமைந்தது. ஆனால் இங்கே இறுதியாக அவர் அந்த மாம்பழத்தை கொடுத்த பொழுது அவர் எதையுமே நினைக்கவில்லை, நன்மையே நினைக்கவில்லை, தீமையே நினைக்கவில்லை, கையிலிருந்த பழத்தை கொடுத்தார். இவ்வாறு கையிலிருந்த பழத்தை அவர் கொடுத்த பொழுது நல்லதாக நினைத்து கொடுத்தார். அவர் நல்லதாக நினைத்து கொடுத்த பொழுது கூட அந்த மாம்பழம் நன்றாக மாறியது, தீமையாக மாறியது. இந்த மன்னனை கொல்ல வந்தா நினைத்தது நல்லாக கருதப்பட்ட இந்த மன்னனுக்கு தீமையை கொடுக்கின்ற வகையிலே அமைந்து அந்த மன்னனைக்கு அது மிகவும் அச்சுறுத்தலை கொடுத்தது. எனவே தேவின் திருவுள் இருக்கிற பொழுது செய்யப்பட்ட காரியங்கள் எல்லாம் நல்லபடி அமைந்தது.
திருள் எப்பொழுது விலகியதோ அது அப்பொழுது அவருக்கு நல்ல காரியம் தீமையாக மாறியது. எனவே நாங்கள் வாழ்க்கையிலே நாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக அமைய வேண்டுமாக இருந்தால், வெற்றிகரமாக அமைய வேண்டுமா இருந்தால், இறை அருள் நமக்கு இருக்க வேண்டும். இறை அருளுடன் நாம் செய்கிற எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக அமைந்திருக்கும். இறை அருள் இல்லாமல் நாம் எந்த காரியங்கள் எடுத்துக்கொண்டாலும், நம்முடைய முயற்சியில் நாம் வெற்றி பெற முயன்றாலும் நாம் வெற்றி பெற முடியாது. அவையெல்லாம் தோல்வியிலேயே முடிவடையும். நாம் தோல்வியை தழுவிக்கொள்ளாமல் வெற்றியை அடைய வேண்டுமாக இருந்தால், இறை அருளை நமக்கு இருத்திக் கொள்ளுதல் வேண்டும். இந்த வகையில் நான் முன்னரே குறிப்பிட்டேன். கிருஷ்ண பரமாத்மாவுடைய துணையை யார் கொண்டார்? அர்ஜுனன் கொண்டான். இந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய துணையை அர்ஜுனன் கொண்டபடியினாலே அர்ஜுனுக்கு பல்வேறு வகையான ஆபத்து வர இருந்தது. அவனுக்கு கர்ணாலே நாகாஸ்திரத்தினால அழிவு வர இருந்தது. இதற்காக கண்ணன் என்ன செய்கிறான்? போய் பல்வேறு வகையான வரங்களை கேட்கின்றான். இந்த ஒரு முறை மாத்திரமே நாகாசுரத்தை விட வேண்டும் என்று கர்ணனிடம் வரம் கேட்கின்றான். பல தந்திரங்களை பயன்படுத்துகிறான். குந்திதேவியை அனுப்புகின்றான். இப்படி குந்திதேவி அனுப்பி அந்த அர்ஜுனன் மீது நாகாசுரத்தை ஒரு தடவைக்கு மேலே செலுத்தக்கூடாது என்று சொல்லி வரத்தை பெறுகின்றான். இவ்வாறு வரத்தை பெற்றுக் கொண்ட காரணமாக முதலாவது நாகாசுரத்தை விட்ட பொழுது தன்னுடைய குதிரைகளை சற்று படுக்கச் செய்து அர்ஜுனனுடைய முடியோட மாத்திரம் அந்த நாகாஸ்திரம் போய்விட்டது. அவருடைய தலை பாதுகாக்கப்பட்டது. இல்லாவிட்டால் நாகாஸ்திரம் என்று அர்ஜுனுடைய தலையை கொண்டு போயிருக்கும். இவ்வாறு அர்ஜுனுடைய தலையை கொண்டு போக விடாமல் தடுத்து அர்ஜுனை பாதுகாத்தது மாத்திரமில்லாமல் இந்த படை நடவடிக்கை ஒவ்வொன்றிலும் அர்ஜுனன் சோர்வடைகிற பொழுது அந்த சோர்விலிருந்து அவனை நீக்கி அவனுக்கு உயார்படுத்தி போல ஈடுபடச் செய்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தார். பாரத போர் ஒன்று நடைபெறுதல் வேண்டும் என்று கேட்டால் அதர்மம் அழிய வேண்டும், தர்மம் ஓங்க வேண்டும். உலகிலே தர்மமும் இருக்கும், அதர்மமும் இருக்கும். ஆனால் எப்பொழுதும் அதர்மம்தான் மேலோங்கி நிற்கும் என்று கேட்டால் அதர்மத்துக்கான பலம் அதிகம், மனித பலம் அதிகம், பணப்பலம் அதிகம், படைப்பலம் அதிகம். எனவே பணப்பலம், படைப்பலம், மனித பலம் எல்லாம் அதிகரித்திருக்கின்ற பொழுது வெற்றிகள் வந்து சேரலாம், வெற்றிகள் குவியலாம். ஆனால் வெற்றிகள் குவிந்தாலும் இறுதியிலே இந்த அதர்மம் தோற்க வேண்டும், தர்மம்தான் வெல்ல வேண்டும். மனித பலம் குறைவாக, படைப்பலம் குறைவாக இருந்தாலும் ஆன்மீக பலம், தெய்வீக பலம் ஒன்று இருக்குமா இருந்தால் வாழ்க்கையிலே வெற்றி அடையலாம் என்பதைத்தான் மகாபாரத போரும் சொல்லுகின்றது. நான் சொன்ன இந்த தேவியுடைய திருவுருள் என்ற அம்ச கதையும் அதைத்தான் சொல்லுகின்றது. எனவே இறையருள் ஒன்று எமக்கு இருக்கின்ற பொழுது அந்த இறையருள் நாம் செய்கிற காரியங்களை நல்லபடி அமைக்கும், வெற்றிகரம் அமைக்கும். நாம் எடுக்கிற காரியங்களை நாம் பிழையாக செய்தால் கூட அவற்றை சரியாக்கி நல்லபடியாக்கி மாற்றி வெற்றிகரமாக மாற்றி எல்லோருக்கும் நன்மையை கொடுக்கும், மதிப்பை கொடுக்கும், உயர்வை கொடுக்கும், சிறப்பை கொடுக்கும். அவ்வாறு இல்லாமல் நாம் இறையருள் இல்லாமல் செய்கிற காரியங்கள் நாங்கள் எந்த நல்ல காரியங்களை செய்தாலும் அவை நமக்கு தீமையாக முடிவடையும். எனவே நாம் எடுக்கிற காரியங்கள் தீமையாக அமையாமல் நல்லபடி அமைதல் வேண்டும் கருதுகிற நாங்கள் நல்ல காரியமாக அமைய வேண்டுமா இருந்தால் நாம் இறைவனை பெறுவதற்கு என்ன செய்வதை கேட்டால் நாம் இறைவனை நோக்கி வழிபாடு செய்தல் வேண்டும். இந்த இறை வழிபாட்டை நாம் செய்கின்ற நம்முடைய சமய முறைகளில் ஒன்றுதான் விரதங்களை அனுஷ்டித்தல். இந்த விரதங்களை அனுஷ்டிப்பதன் மூலம் நாங்கள் இறையருளை பெறலாம் என்று நம்முடைய ஞானிகள் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். விரதங்கள் இருப்பதனால் நாம் எப்படி இறையருளை பெறலாம் என்பது முதல்ல சிந்திக்க வேண்டும். விரதம் என்றால் என்ன? மனம் பொறிவலை போகாது நிற்றற் பொறுத்து உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம் மெய் மொழிகளினாலே மனம் வாக்கு காயங்களினாலே இறைவனை வழிபடுதல். எனவே நாம் மனம் வாக்கு காயத்தினாலே இறைவனை வழிபடுவதற்கு நம்முடைய உடல் நாம் சீர்படுத்த வேண்டும். நாம் உடம்பிலே உணவு அதிகமாக இருக்குமா இருந்தால் எங்களுக்கு நித்திரன் அதிகம் வரும். சோர்வு இல்லாமல் எங்களுடைய மனம் பொறிவழி போகா இருக்க வேண்டும் என்றால் அவற்றை அடக்க வேண்டும். எனவே அவற்றை அடக்குவதற்கான ஒரு வழியாகவே நாம் நாள்தோறும் உணவில்லாமல் இருக்க மாட்டோம், நித்திரை இல்லாமல் இருக்க மாட்டோம். எனவே நாங்கள் உணவை விடுக்கின்றோம் அல்லது உறக்கத்தை விடுக்கின்றோம். இவ்வாறு உணவை விடுத்து உறக்கத்தை விடுத்து இறைவனை சிந்திக்கிற தன்மை ஏற்படும் பொழுது எங்களுடைய மனம் பக்குவம் அடையும். இந்த மனத்தை பக்குவப்படுத்துகிற வகையிலே தான் விரதங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விரதம் வகுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் மிக பொருத்தமான நாட்களாக அமைந்திருக்கும். அந்த விரதங்களை நாங்கள் சரியான முறையில் தெரிந்து விளங்கி விரதங்களை அனுஷ்டிப்போமா இருந்தால், விரதங்களுக்கான முறைகளை தெரிந்து நாங்கள் வாழ்க்கையிலே விரதங்களை பின்பற்றுவோமா இருந்தால் நாங்கள் வாழ்க்கையிலே துன்பத்தை அடையாமல் வெற்றியை அடையலாம். நாம் அவ்வாறு விரதங்களை அனுஷ்டிக்கிற பொழுது நமக்கு இறையருள் கூடும். நம் அருகிலே இறை சிந்தனை இருக்கும்.
ஏனென்று கேட்டால் அன்று நாட்களை நாங்கள் வேறு வகையில் நாங்கள் புலங்களை செலுத்தாமல் எங்களுடைய மனதை அடக்கி பொறிகளை அடக்கி முறை நாமத்தை சிந்தித்து இறைமயமாக இருக்கும் பொழுது நம்முடைய எண்ணமெல்லாம் இறைமயமாக மாற்றம் அடையும் பொழுது இறைவன் நம்முடைய உள்ளத்திலே அமர்ந்திருப்பார். இப்படி இறைவன் உள்ளத்திலே அமர்ந்திருக்கின்ற பொழுது நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக அமைந்திருக்கும். இந்த வகையிலே தான் பல விரதங்களை நம்முடைய பெரியோர்கள் வகுத்திருக்கிறார்கள். இவ்வாறு பெரியோர்கள் வகுத்திருக்கின்ற இந்த விரதங்களுக்குள்ளே எங்கள் எல்லோருக்கும் தெரியும், விநாயகப்பெருமானுக்குரிய விரதங்கள் சில இருக்கிறது, சிவனுக்குரிய விரதங்கள் இருக்கிறது, அம்மைக்குரிய விரதங்கள் இருக்கிறது, முருகனுக்குரிய விரதங்கள் இருக்கிறது, பைரவருக்குரிய விரதங்கள் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் விரதங்கள் இருக்கிறது என்று கேட்டால் உங்கள் வாழ்க்கையிலே எந்த தெய்வங்களையும் வழிபட்டு புத்தி அடையலாம். உங்களுடைய மன விருப்பங்களுக்கு ஏற்ப நீங்கள் இறைவனை வழிபடலாம். எந்த விதமான வேறுபாடும் இல்லை. உங்களுடைய மனம் எங்கே பதிகிறதோ எங்கே படுகிறதோ அந்த இறைவனை நீங்கள் முறைப்படி வழிபாடு செய்யலாம். விநாயகரையும் வழிபடலாம், சிவனையும் வழிபடலாம், அம்மையையும் வழிபடலாம், முருகனையும் வழிபடலாம். எந்த தெய்வங்களை நீங்கள் வழிபட்டாலும் முறைப்படி வழிபடுதல் வேண்டும். உங்களுடைய மனதை நீங்கள் மேன்மையான நிலைமையில் வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். இவ்வாறு நீங்கள் மனதை மேன்மைப்படுத்தி உயர்வுபடுத்தி வைத்திருப்பீர்களாக இருந்தால் அது உங்களுடைய ஆன்மீக ஈடேற்றத்துக்கு உதவலாம் என்றிருக்கும். ஆன்மீக ஈடேற்றம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய பொறிகளை அடக்க வேண்டும். மனங்கள் பொறிவழி போவார் இருப்பதற்கு நீங்கள் தடுக்க வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். உங்களுடைய கடமை. எங்களுடைய வாழ்க்கையில எதிரிகள் வேறு யாரும் இல்லை. எங்களிடம் இருக்கின்ற இந்த பொறிகள் தான் எங்களுடைய எதிரிகள். இந்த கண் இருக்குது, எதை பார்க்கக்கூடாது அதுதான் பார்க்கும். காது இருக்குது, எதை கேட்கக்கூடாது அதுதான் கேட்கும். வாய் எதை பேசக்கூடாது அதுதான் பேசும். பேச வேண்டியதை பேசாது, பார்க்க வேண்டியதை கண் பார்க்காது, கேட்க வேண்டியதை காது கேட்காது, கேட்கக்கூடாதே கேட்கும், பார்க்கக்கூடாதே பார்க்கும், பேசக்கூடாதே பேசும். இப்படி எல்லாம் இந்த பொறிகள் எல்லாம் மனம் போன போக்கிலே செல்லுகின்றபடியினால் தான் நாம் இறையருளை பெற முடியாமல் இருக்கிறது. இந்த பொறிகளை அடக்கி நாம் நம்முடைய மனதை மேன்மைப்படுத்துவதற்கு உரிய நாட்களாகவே விரதங்களை நம்முடைய பெரியோர்கள் வகுத்திருக்கிறார்கள். இந்த விரதங்களுக்குள்ளே நாங்கள் சைவ மக்களாகிய நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் பிரதோஷ விரதம். அந்த பிரதோஷ விரதத்தை பற்றி நாம் அடுத்த முறை சிந்திப்போம் கூறி இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு